சமூக நீதிக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் வன்னியர்களின் உரிமைக்காகவும் அரும்பாடுபட்டு வரும் நம் ஐயா அவர்களை வணங்கியும், அடுத்து மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஜி.கே. மணி அவர்களுக்கும் அவர்களையும் அடுத்து நம்முடைய ஐயா அவர்களின் கட்டளையை ஐயா அவர்களின் கட்டளையை ஏற்று இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை தொண்டர்களை அழைத்து வந்து இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக ஆக்கிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், நம்முடைய வருங்கால சன்னதியருக்கும், நம்முடைய எல்லா சமூக மக்களின் ஒற்றுமைக்காகவும் அவர்கள் இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் என்று பாடுபட்டு வரும் நம் ஐயாவை வணங்கி இங்கே வந்திருக்கும் அனைத்து பாட்டாளி உறவுகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வன்னிய சமூகத்துக்கு உரிமையான இடஒதுக்கீட்டை பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து போராடி பல போராட்டங்களையும் பல வெற்றி போராட்டங்களையும் நடத்தி 10.5% இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தார். ஆனால் அந்த தனி இடஒதுக்கீடு நமக்கு சில நயவஞ்சகர்களால் நம்மை முடக்கி போட்டுள்ளது. மீண்டும் வன்னியர்களுக்குரிய 10.5% ஒதுக்கீட்டை சட்ட ரீதியில் அளித்திட மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் தமிழக அரசிற்கு வலியுறுத்த இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நமக்கு அறிவித்துள்ளார்கள். தமிழக அரசு உடனடியாக வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை உடனே வழங்கிட வேண்டும் என்றும் அதற்கான உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். வன்னியர்களுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த பெருமை மிக்கவர் நம் ஐயா அவர்கள். தமிழகத்தில் உள்ள சமூக மக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிவாரி இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக நம் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு அவர்கள் பல மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தார்கள். ஆனால் நமது அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை அமுல்படுத்தினார்கள். ஆனால் நமது சமூக நீதியின் பிறப்பிடமாக விளங்கும் தமிழகத்தின் அதை நிறைவேற்றாமல் தமிழக அரசு நமக்கு வருத்தமாக இருக்கின்றது, நம் வேதனையாகவும் இருக்கின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் தன் சமூக மக்களின் நலனுக்காக மட்டுமே செலவிட்டு அவரோடு உடனிருக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். ஐயா என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் எல்லாம் யாருமே இல்லை. ஆகவே நம் ஐயாவே நம்முடைய ஒரே தலைவர் ஆவார். மாறாக நான் தான் தலைவர், நான் தான் தலைவி என்று கூறிக்கொண்டு 100 நாட்கள் சொகுசு பயணம் புறப்படுவர்கள் மத்தியில் அரை நூற்றாண்டாக ஐயா அவர்கள் கிராமங்கள் தோறும் நடந்தே இயக்கத்தை கட்டி காத்து ஐயாவை மறந்துவிட்டு கட்சியை பிளவுபடுத்தி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் முறியடிக்க ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோ வேண்டும். அன்றைக்கு ஐயா கட்சியை உருவாக்கிய போது சீனிலேயே இல்லாதவர்கள் எல்லாம் இன்று நாங்களே கட்சி என்று சீன் போடுகிறார்கள். ஐயா தன் அயராத உழைப்பால் வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்தின் கனிகளை அறுவடை செய்து கொண்டு அன்று அவரையே நிற்கதியாக்க நினைக்கிறார்கள். அதெல்லாம் இங்கு நடக்கவே நடக்காது. இதற்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றீர்கள். இங்கே நம் உரிமையை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வென்றெடுப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் உயிரின மேலான அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.